செம்ம கூட்டம் செம்ம கூட்டம். இந்த இல்ல அண்ணன் அவரு இறங்குறாரு பேசுறதுக்கு இறங்குறாரு அண்ணன் வந்துட்டாருல்ல. இறங்குறாப்ல. ஓகே. ஏ கம்பி இம்பி எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்கயா. கயரை போட்டாங்க சூப்பர். ப்ரோ பேசுறதுக்கு சைக்கிள் வந்துட்டாங்க. எடுத்துட்டு போறாப்ல என்ன யோ என்ன அட சொல்றீங்க? சைக்கிள் எடுத்துட்டாப்ல. சைக்கிள சும்மா வாங்கிட்டு தானே அங்கனக்குள்ளேயே போறீங்க. போறாப்ல. என்னங்க சொல்றீங்க சைக்கிளா? அந்த செக்யூரிட்டியை விட்டாங்கன்னாவே பரவாயில்ல. அங்க நல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. எதுக்கு இத்தனை செக்யூரிட்டி கூட? சைக்கிள் எடுத்துட்டாருப்பியா பாத்தீங்களா இல்லையா? அததாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவுட் டேட்டடா வரீங்க. நாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆந்த லேட் ஆயிட்டோம். என்ன அது செக்யூரிட்டியே வண்டி ஓட்ட விட மாட்டேன்றானுங்க. தள்ளி விட்டாரு அண்ணே அண்ணே பக்கத்துல செக்யூரிட்டியா இரியான்னு தள்ளி விடுறாப்புல அவனை. யாரையும் வர வேணான்றாரு. பின்னாடி போங்கன்றாரு எல்லாரையும். ஆமா ஒரு ரெஸ்பான்ஸ் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காருங்க. அதான் அவர் சொல்லிட்டாரு. முன்னாடி வந்தானுங்க. பின்னாடி போங்கன்ட்டு இது பண்ணி விட்டாப்புல. அங்க வர்றாரு அண்ணன் கட் அடிச்சது பாத்தீங்களா? மாஸ் பண்றாரு அவரு. ஐயோ வேற லெவலு வேற லெவலு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ உட்காந்து. மாசு பக்கத்துல குழந்தை நிக்குது அங்க ஏதோ இது பண்றாரு பா. கட்டல இந்த மாதிரி அடிக்கிறாரு ஐயா. பெரிய சைக்கிள் ரைடரா இருப்பாரு. அதான் வாட்ல அசால்ட்டா ஓட்டிட்டு இருக்காப்புல. இல்ல மனுஷன் யோசிச்சிருப்பாரு. என்னையாடா வெளில விட மாட்டேங்கிறீங்க பொலிட்டிஷியன் ஆகி சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா சுத்துற நடந்துருதான் கெத்து பண்றாருங்க. நடந்து வரவன கூட தள்ளி விடுறாரு. டாய் பின்னாடி போன எல்லாரையும் தள்ளுங்கன்றாரு. ப்ரோ அவர் சைக்கிள் ஏற ஸ்டைல பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அது டாப் வியூல எடுத்துட்டான். அதனால அது ஃபுல்லா தெரியல. இவனுக்கு தள்ளுனானுங்கன்னா அவர் மக்களை பாப்பாரு. இவனுங்க தள்ளுங்கன்ட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. தள்ளுங்கன்னு மக்களை பார்க்க விட மாட்டேன்றானுங்க. விசில் அடிக்கிறாரு. விசில் அடிச்சுட்டே ஓட்டுறாரு. ஐயோ வாஸ் பண்றாருங்க. எந்திரிச்சு வேற நிக்கிறாரு வண்டியில. என்னடா ரோட் ஷோ சைக்கிள் ஷோ நான் காட்டுற மாதிரி இறங்கிட்டாரு. ஆக்சுவலி அவர் பண்றத பார்த்தா நான் ஆணையிட்டால் சாங் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஒரு பேக்ரவுண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இதை பார்த்தா ஒய்யால டவுசர் கழிட்டு ஓடுகடா எல்லாம் எதிர்கட்சிக்காரங்களும் ஆளுங்கட்சிக்காரங்களும் ஐயா. ப்ரோ இல்ல இவனுங்களா ப்ரோ பாடி கடத்தை அடிக்கிறாரு பாருங்க. தள்ளி விட அப்பயே சொன்னாரு போங்கடா ஒதுங்குங்கடான்னு. அவரை தள்ளுங்கன்ட்டாரு. எல்லாரையும் தள்ளுங்கன்ட்டாரு. விசில் அடிக்கிற சைக்கிள் ஓட்டுறாரு. அங்க பாரு ஜாலியா என்ஜாய் பண்றாரு மனுஷன். எவ்வளவு ஆசைப்படுறாரு போய் எப்படி இருக்கிற ஒரு ஆளை. கேக்குது ப்ரோ. ப்ரோ நான் பைக்கை விற்க போறேன். சைக்கிள் வாங்கலாம்னு இருக்கேன். என்ஜாய் பண்றாரு மச்சான். ஒயிட் கலர் ஒயிட். அந்த சைக்கிள் என்ன ரேட்டுன்னு கேளியா? இல்ல பிரபுக்கு தான் அந்த சைக்கிள் தெரியா? அவரோட சைக்கிள் மாதிரி தான் இருக்கு இதுவும். விட்டுட்டு இருக்காரு. மக்களுங்க பாரு பக்கத்துல சந்தோஷத்தி எல்லாரும் மோதல சிரிப்புங்க. இல்லடா ப்ரோ ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிட்டாரு. டாப் கீர்ல போறாருன்னு நினைக்கிறேன். அங்க பாரு. இல்ல ஆக்சுவலா என்ன மாட்டேன்னா நான் ஒரு ஷோரூம்ல இருந்தேன். ஓகேவா? ஒரு ஷோரூம்ல இருந்தேன் நானு. ஒரு ஷோரூம்ல லைவ் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கடா. அப்படியே ஸ்பீச் வந்துட்டாப்ல. ஸ்பீச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே ஸ்பீச் ஆடியோ போடிடல. இல்ல நம்ம TNHQலயே அவங்க இது போட்டிருக்கானுங்க நினைக்கிறேன். அப்படியே பாட்டே பேசுங்க. ஒண்ணும் இல்ல. ஆமா இன்னும் நான் மேல வர்றேன் அண்ணா. ப்ரிப்பேர் ஆக 2 நிமிஷம் ஆகும். போயிட்டு ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு வருவேன். ஐயா சூப்பர்யா.
எங்க அன்பு நெஞ்சங்கள்லாம் வந்திருக்காங்க, க்ரௌட் இருக்கியா? இல்ல எனக்கு நேத்து குமரி பேசும்போதே தெரியும் இன்னைக்கு ஃபிளாட் ஆயிடுவான்ட்டு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஃபிளாட் ஆகும் நினைக்கிறேன். ஆனா அது வேற லெவல் ப்ரோ. இல்ல தல, எனக்கு என்ன ஐயோ அவுட்டர் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு வருத்தம் தான். ஆனா பரவாயில்ல, பசங்க வந்துட்டானுங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டானுங்க. ஐயோ எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு தெரியணும். இன்னைக்கு யாரோட கண்ட்ரோல்ல போலீஸ் ஃபுல்லா பண்ணாங்க? எனக்கு தெரியும் கன்னியாகுமரி போலீஸ் அங்கிருந்து சென்னையில இருந்தா இது பண்ணிட்டு வருவாங்க, கைட் பண்ணிட்டு வருவாங்க. இல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் தான் ப்ரோ பாத்துக்கோ. அதுதான் இல்ல 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 ப்ரோ ப்ரோ, சென்னை. ரிசீவிங் இல்ல அவர் ரொம்ப குமரி அவர் அந்த அங்க அந்த அவங்க அங்க தான் இருக்க பண்ணாங்க. இவரை பத்தி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தா, இன்சைட் கொடுத்தான். அவர் வந்து இந்த கனிம வளங்களுக்கெல்லாம் ரொம்ப எதிரா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கிற ஆபீசர் தானே, ரொம்ப நல்ல ஆபீசரா. ஆமா 10 லாரி போக வேண்டிய இடத்துல 8 லாரி விட்டாரு. இல்ல நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல இதா இல்ல போவேண்டாம். கம்மி பண்ணாருயா. இங்க பாரு 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்மி பண்ணாரு. இப்ப பாரு ட்ரோன் வியூ பாரு, நல்லா இருக்கு இந்த லொகேஷன். சரியான வியூ இருக்கு, நல்ல கரெக்டா சென்ட்ரல் இருக்கு அந்த இடம். ஆனா கரெக்டா போலீஸுமே நல்ல இந்த பேரிகேட் எல்லாம் போட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சில இடத்துல வந்து பின்னாடியே நிறுத்திட்டாங்க. இல்ல மொத்த ரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க ப்ரோ, யாருமே வர முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க இதே இருக்காது. ஆமா மொத்தம் 25 கிலோமீட்டர் ரோட பிளாக் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் கூட இன்னைக்கு வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு ஆக்கிருக்காங்க. அவன் சிவகங்கையில இவன் சொன்னா பாத்தீங்களா, முரளி சொன்னா பாத்தீங்களா, இவங்க ரோடெல்லாம் நிறைய பிளாக் பண்ணிட்டாங்க மக்கள் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் இவனுங்க அதை விட இங்க டபுளா பண்ணிருக்காங்க. 20 கிராமத்தை முடக்கிருக்கானுங்க. அப்படி ஒருத்தன் கூட அந்த கிராமத்துல இருந்து வெளியே வர முடியாது, அப்படி பண்ணிருக்காங்க. அப்படி இருந்து பார்த்தோம்ல வரும்போது ஃபுல்லா. சேஃப்டி தாங்க முக்கியம். அண்ணன் பேசுறது எப்படி, அந்த மக்கள் இந்த வந்துட்டாங்க, அப்படி இருந்து எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குங்க. செம்ம அரேஞ்ச்மெண்ட். அவ்வளவு இது போது இதைத்தாயா நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்பவே 100K கிட்ட நம்ம சேனல்ல மட்டும் பாலிமர் எப்படியும் ஒரு 40-50K, 5 கோடி பேர் அசால்ட்டா பாத்துருவானுங்க. குமுலேட்டிவா பாத்தீங்கன்னா அண்ணன் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம்னா எங்கேயோ போயிடும் அது. ஆமா வரேன் ரெடியா. இப்போ ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏடிஎம்கே ஐடிவிங்ல இருக்கான், இன்ஸ்டால ஃபுல்லா நம்ம அண்ணாஸ் வீடியோவா போட்டுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரியல, கட்சி மாறிட்டாங்க. மாற்றம் வரும்போது கீழே உள்ள தொண்டன் மனம் மாறுறதுல என்னங்க தப்பு? வரவேற்குங்க. அது லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணுங்க, அவனுக்கு என்ன என்கரேஜிங்கா இருக்கும். இல்ல ஒரு எலிவேஷன் வீடியோ இன்னைக்கு அவன் ஷேர் பண்றான் குரூப்ல. அதான் வெல்கம் டு டிவிகேன்னு போட்டு வரவேற்று. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் பேசுறப்ப இல்ல இப்ப பீச்ல இருக்க எல்லாம் நீங்க வருவானுங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இன்னும் பாருங்க என்ன ஆக போகுது. ரோட் சைடு இவனுக்கு மொத்த பேரும் ஃபாலோ பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் அண்ணனை பக்கத்துல பாக்குறோம், நீங்க வந்துட்டானுங்க எல்லாரும் லொகேஷனுக்கு. என்ன பேசுறன்றத இங்க இருந்து கிளம்புவாரு. ஆமா ஆனா உங்க ஊர் ப்ரொடெக்ஷன் தான் வேற லெவல்ல இருக்குது. எல்லா இடத்துலயும் பேரிகேட்ஸ் வச்சு சூப்பரா அங்கங்க போலீஸ் நின்னு ஸ்டாப் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பேசுறாங்க. ஆமா சிறப்பு மிக்க முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். மாதனபுரமா 0.0 0.0. ஓகே. என்னை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராகவும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அறிவித்து பாமர மக்களும் உயர்ந்த இடத்திற்கு வரலாம் என சான்றுரைத்துள்ளார். அவர்களுக்கு
கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக தலைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்கள் வருகிறார். இந்த கேப்ல இந்த ஒரு எச்ச பொறிக்க நாய் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கான் பாரு, அதுக்கு தூக்கி போட்டேன் நான் போட்டேன். அந்த கக்கூஸ்ல வாய் வச்ச மாதிரி பேசுவான் அந்த நாய். விட்டுருங்க இப்போதைக்கு ஸ்பீச்சுக்கு போயிடுவாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் தலைவரே 2026 முதல்வரே, உங்களை எங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்று பெருமை கொள்கிறேன். என்னை போன்ற சாமானிய தொண்டரை நீங்கள் மாவட்ட செயலராக்கி அழகு பார்த்தீர்கள். அதற்கு முக்கிய காரணம் மக்கள் இயக்கமாக ஒர்க் பண்ண ஒரு தொண்டரை இன்னைக்கு மாவட்ட செயலராக அழகு பார்த்தீர்கள். அது மட்டுமா, மாவட்ட செயலர் அறிவித்த அதே கையோடு வேட்பாளர் என்று அறிவித்து விட்டீர்கள். இதற்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோம் என்றால், இந்த 6 கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதியையும் 2026 வெற்றிக்கனியாக கொண்டு வந்து நம்ம தலைவர் தளபதி அவர்களை 2026 முதல்வராக்குவோம் என்று உங்கள் கடைகோடி தொண்டனாக உறுதியளிக்கிறேன். எனக்கு வாய்ப்புக்கு நன்றி எழுத என் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இவங்களா பேச வச்சாங்க. பிரேம் எங்க? இல்ல அவங்க வந்து சும்மா வரவேற்பு உரை மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணிட்டாங்க. அண்ணே வருவாப்புல நினைக்கிறேன். ஆமா ஆமா. அதுல ஒரு ஆள் கேண்டிடேட், இன்னொருத்தர் யாரு ப்ரோ? ரெண்டுமே கேண்டிடேட். ஒரு கிள்ளியூர் கேண்டிடேட், ஒருத்தர் கன்னியாகுமரி தொகுதி கேண்டிடேட். ரெண்டுமே கேண்டிடேட். ஜேடி வந்துட்டாரியா? ப்ரொஃபசர் ஜேடி லெவல்ல இருக்காரியா? சந்தோஷமா இருக்காரு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து நின்றுருக்காரா? பேசுற பேச்சுலதான் தெரியும். கலையா இருக்கு. அட்டியில இன்னைக்கு அதான் சொல்றேன், கன்னியாகுமரியில அடிக்கிறது காஷ்மீர் வரைக்கும் கேட்கணும். ஐயா, நெஞ்சில் குடியிருக்கும் பேஸ்டார் இருங்க. ஆடியோ இது. வணக்கம். பேச முடியாம போச்சு. பேசுவார் பாரு. நம்ம கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாத்தியா? சந்தோஷம். 2 வருஷத்துல வச்ச பேர் எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் ஒரு சில விஷயங்க நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். போடு. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கலாமா? TVK's agenda for 21st century good governance. 21ஆம் நூற்றாண்டுக்கே ஒரு லட்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும்.
பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அத நம்ம டிவிக்கு ஆட்சி உருவாக்கி காட்டும். அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல, சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போடுது. அதனால முதல்ல இத க்ளோஸ் பண்ணணும், இத முறியடிக்கணும். அடுத்தது, நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. அடுத்தது, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் எங்கே சென்று யாரை சென்று சேர்கிறது அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்கிறது. ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்தது, சிட்டிசன் as partners in governance. நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். அரசு சேவைகளை மதிப்பிடலாம். நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது, அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தலைநகராக மாறும். AI அண்ட் டிஜிட்டல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. 2035ஆம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு $1.7 trillion அமெரிக்க டாலர்
வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது பொறியியல் திறமையுடனும் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. ஆனால் இதை உலகளாவிய அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் பலர் உள்ளதால் அவர்கள் துணையுடன் நமது செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI TVK அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது TVK அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். கடைசியாக தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் TVKவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக 1 ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே? ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஆளா பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிற. ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும்.
கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். படிச்சு பாரா, பிசில் ஒண்ணு அடிச்சு பாரா, அதைய வச்சா உடச்சு பாரா தளபதி. ஐயா இவர் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். இவரா? ஆமா ஆமா. செயின் போடுறோம், ஜபமாலை கொடுக்குறவங்க. அடுத்தது யாருக்கா? இவர் கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளர். கன்னியாகுமரி வேட்பாளரா? ஆமா, எங்க தொகுதி வேட்பாளர். பிரேம்ல வந்திருப்பாப்ல இல்ல? ஆமா, பிரேம் கண்டிப்பா வந்திருக்காங்க.